வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழியில் கொசு மருந்து அளித்த அதிமுக கவுன்சிலர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு மற்றும் 11வது வார்டு பகுதிகளில் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொசு மருந்து அடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து 1வது வார்டு அதிமுக கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி, 11வது வார்டு அதிமுக கவுன்சிலர் ராஜேஷ் ஆகியோர் தங்களது சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் மிஷின் மூலம் கொசுக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் மருந்தை வாங்கி அதனை வார்டுகளில் அதிகமாக கழிவுநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் கவுன்சிலர்கள் கொசு மருந்து அடிக்கும் மிஷினை தங்களது முதுகில் கட்டிக்கொண்டு வீடு வீடாக சென்று கொசு மருந்து அடித்தனர். இதனை அறிந்த பொதுமக்கள் கொசு மருந்து அடித்த கவுன்சிலர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். இதுகுறித்து கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி கூறுகையில், சீர்காழி நகராட்சி பகுதியில் கொசு மருந்து அடிக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் சரிவர கொசு மருந்து அடிக்கவில்லை. நகராட்சி மூலம் கொசு மருந்து அடிக்கும்போது மெயின் சாலைகளில் மட்டும் அடித்து செல்கின்றன. ஆனால் குடிசை பகுதிகளில் அடிக்கவில்லை. இதனால் பொதுமக்கள் எங்களை கொசு மருந்து அடிக்க வேண்டுமென தொடர்ந்து வற்புறுத்தி வந்தனர். அதன் அடிப்படையில் வேறு வழியில்லாமல் எங்களது சொந்த செலவில் பொதுமக்களின் நலன் கருதி கொசு மருந்து அடித்து பொதுமக்களின் கோரிக்கையை ஓரளவு நிறைவேற்றி தந்துள்ளோம் என தெரிவித்தார். சீர்காழி நகராட்சியில் பலமுறை கொசு மருந்து அடிக்கிறதுக்கு பலமுறை கேட்டும் மக்களோட கோரிக்கையும் கேட்டும் சரியான முறையில் செயல்படுத்தவில்லை. அதுக்கான ரெஸ்பான்சிபிள் கொடுக்கவில்லை. இருந்த போதிலும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீட்டுக்கு அடிச்சுட்டு போகிறாங்க. உள்ள குடிசைகள்லாம் இருக்குது. அந்த குடிசைகள்லாம் அடிக்க முடியாத காரணத்தினால், கொசு தொல்லை அதிகரித்த காரணத்தினால் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அதனால் சொந்த செலவில் இந்த கொசு மருந்து அடித்து அவர்களுடைய குறைகள் ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டுள்ளது.